யூதர்களுடைய வரலாறு பக்கங்களை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கண்டிப்பா இந்த இஸ்ரேல் ஜெயிக்காது, இந்த இஸ்ரேல் தோற்று போயிடும், இஸ்ரேலுக்குன்னு ஒரு நாடு கண்டிப்பா இருக்காது அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, இல்ல அவங்கள பத்தி ஓரளவுக்கு தோராயமா தெரிஞ்ச விஷயங்களை வைத்து பேசுறத கேட்குறேன். ஆனா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இஸ்ரேல் ஒரு நாளும் தோத்து போகாது. இட் இஸ் காட்ஸ் நேஷன். அது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேசம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததி. ஸோ தே ஆர் காட்ஸ் பீப்புள். ஒருவேளை இஸ்ரேல் ஒரு நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரவேலர்கள்னு இல்லைன்னு ஆயிட்டாங்கன்னு வைங்க, தைரியமா நீங்க இந்த பைபிளை நீங்க நம்பவே வேண்டாம். அப்படி ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபக்கூக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. ஸோ இந்த வசனங்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். எல்லா காரியமும் இந்த உலகத்துல அவர் குறித்திருக்கிற காலத்துல, நாட்கள்ல, நேரத்துல சரியாய் நடந்தே தீரும். காட் இஸ் இட்டர்னல். நித்தியமானவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் இந்த கால கோட்டிற்கு அப்பாற்பட்டவர். ஹி இஸ் பியாண்ட் த டைம், த ஸ்பேஸ். இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே, உதாரணமா ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, ஆதியிலே தேவன், இந்த பிகினிங். அப்பதான் டைம்ங்கிற ஒரு கான்செப்டே கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ தேவனாகிய கர்த்தர், அதாவது டைமுக்குள்ள உள்ள அடக்க முடியாத தேவன், த இட்டர்னல் காட், நித்தியமானவர், என்றென்றும் உள்ளவர். அப்போ அவர் தான் உண்டாக்குனது. டைம் வாஸ் கிரியேட்டட். நம்ம சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸா இருக்கலாம், இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இட் வாஸ் ஆல் கிரியேட்டட். ஒரு பெரிய ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ் அவர் சொல்லும்போது, காட் அப்படின்னு சொன்னா அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் உருவாச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஏன் உருவாச்சுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா உருவாக்கின தேவன் ஒரு பர்பஸோட, ஒரு திட்டத்தோட இந்த பூமியை உருவாக்கினார். ஒரு காலத்தோட கர்த்தர் உருவாக்கினார். வேதத்துல எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலயும் ஒரு டைம். அவருடைய பிறப்பு இந்த பூமிக்கு வரும்போதும் குறித்த காலத்தில் அவர் பிறந்தார், குறித்த காலத்தில் அவர் மரித்தார். So there is an appointed time. போன வாரம் நம்ம பார்த்தோம், எதையுமே தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் அறிவிக்காமல் அவர் ஒன்றுமே செய்வது இல்லை. ஏன் இந்த யூதர்களை பத்தி நான் படிக்கணும்? ஏன் இந்த யூதர்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? சபையை பத்தி தெரிஞ்சா பத்தாதா? பத்தாது. 66 புஸ்தகங்களும் யூதர்களால தான் எழுதப்பட்டது. வாசிங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், முதல் 2 வசனம். ரோமர் 3:1-2. யூதனுடைய மேன்மை என்ன? யூதன்னா யாருன்னு உனக்கு தெரியுமாப்பா? யூதனுடைய கணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? யூதனுடைய பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னன்னா, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள், the word of God, தேவனுடைய வார்த்தைகள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கையில இருக்கே இந்த பைபிள், இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதி முடிக்கிறதுக்கு 1500 வருஷ காலங்கள் ஆச்சு. 40 எழுத்தாளர்கள் எழுதினாங்க. 40 authors. ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கிடையாது அதிகமா. ஒருத்தர் அரண்மனையில் இருந்தாரு, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு,
ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு, ஒருத்தர் மோசே மாதிரி லீடரா இருந்தாரு. இப்படி பலதரப்பட்டவர்கள் பல காலகட்டங்கள்ல இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதின அனைவருமே யூதர்கள் தான் இல்லையே. லூக்கா ஒரு டாக்டர், அவர் ஒன்றும் யூதன் இல்லையே. அப்படி எந்த ஆதாரமான வசனங்கள் கிடையாது. லூக்கா யூதன் இல்லை, ஹி வாஸ் எ ஹெலனிஸ்டிக் ஜூ அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்கள் உண்டு. பவுல் எழுதின சில கடிதங்கள்ல அவர் நன்றி எப்பவுமே எழுதுவார், எல்லாருக்கும் கடைசியா நன்றி சொல்லி முடிப்பார். அதுல விருத்த சேதனம் உள்ள பட்டியல்ல லூக்காவுடைய பேர் வரலங்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில கருத்துக்கள்ல முன்வைப்பாங்க. ஒருவேளை லூக்கா இந்த யூத குலத்தை சேர்ந்தவரா இல்லாம இருக்கலாம். கிடையாது. இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா யூதர்கள், கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு தாங்க வெளிப்பட்டுச்சு. யூதர்களுக்கு தான் முதல்ல இந்த வார்த்தை கிடைச்சது. அவங்க வழியாதான் எங்கேயோ இன்னைக்கு இருக்கிற ஒரு இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலையில இருக்கிற உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த வெளியேற பெற்ற வார்த்தைகள் இருக்கே, பல கண்டங்கள் தாண்டி, பல பாடுகள் தாண்டி, பல இரத்த சேதங்கள் தாண்டி எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இந்த வெளியேற பெற்ற வார்த்தை நம்ம கைக்கு வந்திருக்கு தெரியுமா? இது எல்லாமே யூதர்களுடைய கைகள்ல தான் வந்தது. அப்போ இவர்களுடைய கைகளுக்கு கிடைச்சது அதிக மேன்மையாமே. அப்படின்னா லூக்கா 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகளும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு, லூக்காங்கிற சுவிசேஷ புஸ்தகமும் அவர் தான் எழுதியிருக்கிறார். இப்போ 30% எழுத்துக்கள் அவருக்கு சொந்தமானது. அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதினது. அதனால அவர் ஒருவேளை யூதனாக இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த 66 புஸ்தகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 40 எழுத்தாளர்களும் யூதர்கள் தாங்க. இந்த யூதர்களுடைய வரலாறை பத்தி தான் இந்த பைபிள்ல எழுதியிருக்கு. சபை உருவானதற்கும் சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் யூதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நிலத்துக்காக சண்டை போடுறாங்க, ஒரு இடத்துக்காக அங்க ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பாலஸ்தீனர்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க. யூதர்கள் இல்ல, இது எங்க ஆபிரகாமினுடைய சந்ததி காலத்திலிருந்து எங்களுக்கு வாக்கு பண்ணின ஒரு இடம், யாருக்கோ எப்பவோ கொடுத்தது இன்னைக்கு உனக்கு சொந்தமாகுமா அப்படின்னு இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் ஒரு பக்கம். இப்படி பல காலகட்டங்களாவே யூதர்கள் அடிமைத்தனத்திலையும் கஷ்டத்திலையும் ஒதுக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இப்படி அவங்க பல காலங்களா உருண்டு ஓடி வந்துதான் கர்த்தர் இன்னைக்கு அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஸோ நான் ஏன் இந்த யூதர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அந்த தேசத்துக்கு கர்த்தர் செய்யறத பாருங்க. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட தேசம். அந்த தேசத்துக்கு இந்த பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுதுன்னா அப்போ நம்ம ஆராதிக்கிற அதே தேவன் இந்த சபையினுடைய தலைவராய் இருக்கிறார். அப்போ சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் நிச்சயமா நிறைவேற்றுவார். அப்படி என்ன நிறைவேற்ற போறாரு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு ரெண்டையும் சேர்த்துனா 2400 முறை இயேசு வருகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 2400 times the Bible confirms the return of Jesus Christ. அதுல இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை காட்டிலும் இரண்டாவது வருகை 8 முறை அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா முதல் வருகை அவர் வர்றதுக்கு முன்பாகவே பல தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க இயேசு எங்க பிறப்பார். அத மீகா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொன்னார், பெத்லஹேம்ல பிறப்பார். யாரிடத்துல பிறப்பார்? ஒரு கன்னியிடத்துல பிறப்பார் அப்படின்னு ஏசாயா சொன்னார். அவரை பிறக்கும் போது ஒரு அழுகையின் சத்தம் கேட்கும். யார் சொன்னா? எரேமியா தீர்க்கதரிசி அதை முன்னறிவித்தார். பாலகருடைய வாயில பலன் உண்டாக செய்வன், அது யார் சொன்னா? சங்கீதக்காரன் பாடுனா. இது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுச்சு, துல்லியமா நிறைவேறுச்சு. அப்படின்னு சொன்னா ஏசப்பாவுடைய வருகை, இரண்டாம் வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வருகிறார். அப்ப அது எப்படி எனக்கு தெரியும்? அவர் எதையுமே செய்வதற்கு முன்பு முன் அறிவிக்கின்ற தேவன். ஆனா அவரோட டைம் வேற, நம்ம டைம் வேற. என்னைக்குமே அவருடைய டைமுக்காக நம்ம நிச்சயமா காத்திருக்கணும். ஒரு அழகான வசனம் உண்டு, யோவான் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 7:6. நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. இந்த வார்த்தையில எவ்வளோ ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மை அப்பாயிண்டட் டைம் ஹஸ் நாட் கம். இன்னும் ஏன் வேலை வரலப்பா. ஆனா தேவன் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறார்.
அவருடைய காலத்துல அந்த காரியத்தை சரியா செய்வார். ஆனா இந்த பூமியில நம்ம இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. உன்னோட டைம் உனக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்குது. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. யூ ஹாவ் டு ரிடீம் யுவர் டைம். எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் டைம், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டைம் ஆண்டவருக்காக நம்ம பிரயோஜனப்படுத்துறோங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் கணக்குல கொண்டு வருவாராம். வேற எதுவுமே இங்கிருந்து நம்ம கொண்டு போக போறது கிடையாது. நம்மளுடைய படிப்பா இருக்கலாம், நம்மளுடைய பணமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், இது எதையுமே நம்ம எடுத்துட்டு போய் அங்க ரிடீம் பண்ண முடியாது. ஆனா the Bible says redeem the time. The time is an important factor. காலம் ரொம்ப முக்கியமானது. வாசிங்க பார்க்கலாம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சோ காலத்தை, அதனால்தான் இயேசு திரும்ப திரும்ப சொன்னாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இந்த காலத்தை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துறோங்கிறது ஒரு நாள் கணக்குல வரும். வாசிப்போமா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. இன்னைக்கு நம்மளோட டைமை எதுக்காகலாம் பிரயோஜனப்படுத்துறோம்? எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம், அதுல ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மை டைம் ஹஸ் நாட் கம் பட் யுவர் டைம் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ரிடீம் யுவர் டைம், ரிடீம் யுவர் டைம். ஆண்டவர் எதையுமே சர்ப்ரைஸா சொல்ல போறது கிடையாது. அப்படி என்ன சர்ப்ரைஸ் அவர் சொல்லல? நோவா காலத்தை எடுத்து பார்ப்போம். நோவா காலத்துல கர்த்தர் கூடிய ஒரு வார்த்தை பாருங்க, இந்த பூமியை நான் அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுடைய சிந்தை கேடுள்ளதா இருக்கப்பா, அதனால இனி இந்த பூமியை என்ன வைக்க போறதில்ல, அழிக்க போறேன் அப்படின்னு அந்த நாட்கள்ல நீதியை பிரசங்கித்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவை பத்தி ஏகப்பட்ட ஆட்ரிபியூட் சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம், ஆதியாகம புஸ்தகங்கள்ல வாசிக்கிறோம், இயேசுவும் இவரை குறித்து சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருந்திருந்தா இந்த கர்த்தர் நோவாவை குறித்து சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கற்பனை கதாபாத்திரங்களா இருந்திருந்தா அந்த ரெஃபரன்ஸை பேதுரு எழுதியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ வாசிங்க பார்க்கலாம், ஆண்டவர் இந்த பூமியை அழிப்பதற்கு முன்பு கர்த்தர் நோவாக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 7:4. இன்னும் 7 நாள் சென்று, பாத்தீங்களா? இன்னும் 7 நாள் சென்ற பின்பு, 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். So it is God who created the day and the night. God created the time. God created the day. God created the month. இவா சொல்றாரு, இன்னும் எத்தனை நாட்கள் சென்ற பிறகு? 7 நாள் சென்ற பிறகு. அப்போ ஆண்டவர் முன் அறிவிக்கிறார், திடீர்னு மழை வராது. நோவா, இன்னையிலிருந்து எத்தனை நாள் யூ ஹாவ் டு வெயிட்? 7 days. 7 days. இப்ப நம்ம வாழ்ற காலங்கள் கூட ஆண்டவர் ஒரு முன் அறிவித்திருக்கிறார். 6 நாட்கள் முடிந்து 7வது நாட்கள்ல ஒரு சம்பவம். அதுதான் ஒரு நாள் என்பது 1000 வருஷம் 2 பிரிந்து கொள்றோம். சபையை விட மாட்டார். சபைங்கிற பேழைய கர்த்தர் அடைத்து அவர் கொண்டு போயிருவார். எப்படி கொண்டு போவார்? அதுதான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல டேட் எல்லாம் எதுவும் சொல்லல. இந்த டேட்ல நான் வருவேன், இந்த டேட்ல நான் சபையை கொண்டு போவேன் அப்படிங்கிறது நான் சொல்லப்படல. அப்போ வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். 3 அடையாளம் சொல்லப்படுது பாருங்க. ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த வசனத்தை நான் எப்படி நம்புறது? இயேசு வருவார், இயேசு வருவார்னு பல காலங்களா சொல்றாங்களே, நான் எப்படி நம்புறது? இயேசு வருவாரா? ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாரு, ரட்சகராக அவர் வந்துட்டாரு. கடைசி நாளுன்னு சொல்றாங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கடைசி நாளுங்கிறது எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாள், we are in the last days. சபையை கர்த்தர் சீக்கிரமா எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்.
நமக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைமுறைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. தெசலோனிக்கே சபையார் காத்திருந்தாங்க. முதல் அதிகார கடைசி வசனம் அவங்க ஆவலோட காத்திருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா கடைசி காலம், கடைசி நாட்கள் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பமானது தெரியுமா? வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய ஆரம்பம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரி, பரிசுத்த ஆவி என்னைக்கு ஊற்றப்பட்டார்? பெந்தேகோஸ்தே நாளே ஊற்றப்பட்டாச்சு. அப்பவே கடைசி நாள் ஆரம்பமாயாச்சு. கடைசி நாட்கள். அப்ப நமக்கு எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 2 நாள் முடிஞ்சிருக்கு. 2000 years we are waiting, we are still running in the last days. அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அப்ப இருந்தே சபை வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. அப்ப இருந்தே அப்போஸ்தலர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நோவா மாதிரி நம்ம கிட்ட கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல. இன்னும் 7 வருஷத்துல நான் வருவேன், இன்னும் 70 வருஷத்துல வரப்போறேன், எப்ப வருவார் எனக்கு தெரியாது. ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு செய்தி இந்த இஸ்ரவேல் தாங்க, இந்த இஸ்ரவேல் தேசம். இந்த தேசத்துல நடக்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம உற்று கவனிச்சு பார்த்தா இந்த வசனங்களும் இந்த வேதமும் எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு நமக்கு புரியும். வேத சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த நாட்கள் ரொம்ப விசேஷித்த நாட்கள். தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்பெஷல் டேஸ் we are living. ஏன்னு கேட்டா, இப்படிப்பட்ட காலங்களை இதுக்கு முன்னாடி இருந்த சீஷர்கள், ஊழியர்கள் ஆசைப்பட்டாங்க. ஐயோ, இந்த தீர்க்க தரிசனம்லாம் என்னைக்கு நடக்கும்? என்னைக்கு இந்த ஊழியர், என்னைக்கு இந்த செதறி போன இஸ்ரவேலர்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பாரு? என்னைக்கு ஒரு தேசம் கிடைக்கும்? அந்த தேசம் எப்ப செழிப்பா மாறும்? அந்த தேசத்துல எப்ப அவங்க 3வது தேவாலயம் கட்ட போறாங்க? அப்படி எல்லாம் அந்த வசனங்கள்லாம் அப்படி நெருங்கி வந்து நம்ம கண் முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறத பாக்குறோம். அப்ப பாருங்க, ஒரு பக்கத்துல அந்தி கிறிஸ்து இறங்குறதுக்கு இந்த பிசாசினுடைய ராஜ்யம் தீவிரப்படுது. ஒரு பக்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வர்றதுக்கும் சபை எடுத்துக்கொள்ளறதுக்கும் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார். அந்த 7 வருஷ உபத்திரவ காலம் 2 ஏரியாவா பிரிக்கலாம். ஒரு ஏரியா என்னது? அந்த நேரத்துல இந்த 7 வருஷம் இந்த பூமி ஒரு மகா பெரிய கொடுமையான உபத்திரவத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்துல. அதே பக்கத்துல இன்னொரு இடத்துல பரிசுத்தவான்களாக கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்ட சபை, மணவாட்டி ஆகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனுடைய அந்த திருமணத்துல அதுல கலந்து கொள்றத நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஆல் த ஸ்பெஷல் 7 years ஃபார் த சர்ச். அதுக்கப்புறம் 2ஆம் வருகை வரும்போது பகிரங்கமாக அவரோடு கூட நம்ம வருகிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். வானம் அப்படின்னு சொன்னா மூல பாஷையினுடைய டிரான்ஸ்லேஷன் படி பரலோகத்திலிருந்து அவர் வருகிறார். பாருங்க, நம்ம தமிழ் பைபிள்ல வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கும் போது in the beginning God created the heavens and the earth. சோ அந்த ஹெவன்ஸுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கிறாங்க? வானம். சோ இதே பதம் தான் 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வரப்போகிறார்? பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வரப்போகிறார். நம்ம ஆகாயத்தில் அவரை சந்திப்போ இந்த சபையை அவர் கொண்டு போவார். அப்போ நான் எந்த காலத்துல இருக்கிறேன்? இப்போ ஆண்டவருடைய காலத்துல என்ன டைம் போயிட்டு இருக்கு? இன்னும் எத்தனை ஹவர்ஸ் இருக்கு, எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கான எல்லா சயின்ஸையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, அடையாளங்களை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அந்த அடையாளங்களை நீங்களும் நானும் கவனிக்கணுமா இல்லையா? இன்னைக்கும் அந்த தேசத்தை குறிச்சும் அந்த மக்களுடைய காரியத்தை குறிச்சும் புரிஞ்சுக்காம நம்ம எதையோ பேசுறோம். they are God's chosen people, they are blessed people. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் நிமித்தம் தான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் தான் இந்த பூமியினுடைய சிருஷ்டிகர். சோ அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. யாரை உயர்த்தணும், யாரை தாழ்த்தணும், யாருக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கணும், யாரை உயர்த்தல கொண்டு வரணும், எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. பிகாஸ் he is the creator. சோ அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு blessing அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப வேகமா ஒரு சில சம்பவங்கள் இவங்களுடைய அந்த தேசத்துல நடக்கிறத குறிச்சும் இவங்களுடைய பழைய வாழ்க்கை குறிச்சும் வேகமா நம்ம பார்க்கலாம். போன சனிக்கிழமை இஸ்ரேல் தேசத்துல
யுத்தம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். 2 விதமான ஒரு யுத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று, ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வார், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் வார். இஸ்ரேல் ஒரு மத ரீதியாக ஒரு கொலை செய்கிறாங்க, இனப்படுகொலை செய்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த யுத்தம் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட மக்கள் மீது நடத்தக்கூடிய யுத்தங்கள் கிடையாதுங்க. ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தீவிரவாத இயக்கம். ஜனங்களை, சாதா பொது மக்களை, பாவப்பட்ட மக்களை அவங்கள பாதுகாப்பு படகக்காயா வைத்துக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க தங்களை காப்பாத்திக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் டனல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பயங்கரமான தீவிரவாத இயக்கம். ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் ஒரு தேசத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அதனால இந்த யுத்தம் என்னங்கிறத கொஞ்சம் உற்று பாருங்க. இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத பாருங்க. ஒரு தாயினுடைய கண்களுக்கு முன்பாக பெற்றெடுத்து சின்ன குழந்தைய அக்டோபர் 7ஆம் தேதி வேக வைத்த ஒரு கொடூர செயலை செய்த தீவிரவாத இயக்கம். 323 பேரு துடிக்க துடிக்க கொலை செய்த ஒரு இயக்கம். நிர்வாணப்படுத்தி அவங்கள செக்ஷுவலி அசால்ட் பண்ணி வயலன்ஸ்ல அவங்கள கொடுமைப்படுத்தின இயக்கம். இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த ஃபுல் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், திட்டமிடுதல், அதை செயல்படுத்தல், இத்தனைக்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் யார் தெரியுமா? இந்த முகமது டேஃப். இந்த முகமது டேஃபை தான் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இஸ்ரேல் இராணுவம் கரெக்டா குறி வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த தாக்குதல்ல இவரை டோட்டலா அகற்றி இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அபிஷியலான நியூஸ் இன்னும் வெளியே வரல. பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெளியே எல்லா இடத்துலையும் வரக்கூடிய 2 முக்கியமான தலைவர்கள். பாருங்க, இந்த உலகத்திலே தீவிரவாத இயக்கங்கள்ல ஒரு 3 டாப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. சரியா, 3 டாப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அதுல 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த முகமது டேஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகமது டேஃப 58 வயசு, பல வருஷங்களா 40 வருஷத்துல 7 முறை இஸ்ரவேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்குது. நடத்தி இவரை அகற்ற முடியல, இவரை பிடிக்கவும் முடியல, கொலை செய்யப்படவும் முடியல. ஆனா இந்த கடைசியா நடந்த ஒரு தாக்குதல்ல இவருக்கு ஒரு கண் இல்லைனோ, ஒரு தாக்குதல்ல ஒரு காலை இழந்ததாகவும் சொன்னாரு. இதுவரைக்கும் இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியே வந்ததே கிடையாது. இவருடைய புகைப்படமோ இவருடைய வீடியோஸோ இல்லை இவர் எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றாரு தெரியாது. பட் ஹீ இஸ் த ஹமாஸ் கமாண்டர், மிலிட்ரி சீஃப். இப்ப பாருங்க, எப்பவுமே ஹி அப்பியர்ட் இன் மாஸ்க், தன்னை மறைச்சுக்கிட்டு இல்லை ஒரு நிழல் மாதிரி தான் ஒரு வீடியோஸ்லயோ வந்ததாகவும், இதுவரைக்கும் உளவுத்துறை, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மொசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறையா இருக்கட்டும், ஷின்பேத் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறையா இருக்கட்டும், பல வருஷங்களா இவரை தேடக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இஸ்ரேல்ஸ் மோஸ்ட் வாண்டட் மேன். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், இது ஒருவேளை சமாதான பேச்சுவார்த்தைக்கு போய் இந்த யுத்தம் நின்னாலும் எந்த தீவிரவாதத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நாங்க விட்டு வைக்க மாட்டோம். we will completely eliminate. இருக்கவே கூடாது, தீவிரவாதிகள் இருக்கவே கூடாது. நீங்க யோசிங்க, இந்தியா சந்திக்காம இருக்கா? பாகிஸ்தான் பார்டர்ல சந்திக்குது. நமக்கும் சைனாக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா சைனா தீவிரவாதியா உள்ள இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனா இதே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏராளமான பேர் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்கிறது தெரியும். இன்னைக்கும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகளுக்கு அகெயின்ஸ்டா போர் நடக்குது. அங்கேயும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் மறிக்கிறாங்க. அங்கேயும் இதே போல காரியங்கள் நடக்குது. ஆனா இஸ்ரேல் எடுத்திருக்கிறது ஒரு பயங்கரமான, ஒரு தைரியமான, ஒரு கரேஜியஸ் ஸ்டெப். ஒரு குட்டி நாடு பல இடத்துல இருந்து சண்டையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீரியாவோட ஃப்ரண்ட், ஒரு பக்கம் லெபனான்ல இருந்து ஹெஸ்போலாங்கிற அடுத்த தீவிரவாத இயக்கம், ஒரு பக்கம் ஏமன் ஹூத்திஸ்ல இருந்து அவங்களுடைய ட்ரேடிங், அவங்களுடைய வியாபார கப்பல்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈராக், ஒரு பக்கம் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏகப்பட்ட இயக்கங்கள் தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கு பின்னாடி ஈரான் நின்றுட்டு இருக்கு. ஈரானும் தாக்குதல் நடக்குது.
இத்தனையும் ஒரு தேசம் சாதாரணமா சமாளிக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய இத்தனைக்கு ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்தவரை அவர் கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இராடிகேட் பண்ணதான் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது அந்த இன்டர்வியூ கேட்கும்போது. எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டுக்குள்ள நிறைய வீடுகள். இங்க பாருங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரங்கள். ஸோ மேல இருந்து நீங்க கேமரா வழியா பார்த்தாலும் கச்ச கச்ச கச்சன்னு ஒரே மரங்கள் தான். நிறைய குட்டி 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 அங்க டென்ட்டு, சின்ன சின்ன காலனி. பட் இதுல யாரு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அங்க பொதுமக்களும் இருக்கிறாங்க, சிவிலியன்ஸும் இருக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, மாச கணக்கா மொசாட் உடைய தலைமையில இதை வேவு பார்த்துருக்குறாங்க, வேவு நடத்தி இருக்கிறாங்க. ஸ்பை ஏஜென்சி சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் பண்ணதுல இவங்களுடைய பிணை கைதிகள் அந்த இடத்துல யாரும் இல்லைங்கிறத எடுத்திருக்கிறாங்க. மேல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஃபிளையர்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தீவிரவாதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இத்தனை $1,00,000 உங்களுக்கு நாங்க இனாமா கொடுக்குறோம் அப்படின்லாம் நிறைய ஃபிளையர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது வழியா இவங்களுக்கு தகவல் வந்ததா என்னன்னு தெரியாது. ஆனா கரெக்டான சமயத்துல மொசாட் ஒரு டேட்டா கொடுத்துருக்குது இந்த இடத்துல. ஏன்னா ஏதோ ஒரு சமயத்துல ஹமாஸ் உடைய தலைவர்கள் ஒன்று கூடி அவங்க சில ரகசிய திட்டங்கள் போடுறதும் அந்த திட்டங்களை அவங்க அந்த இடத்துல பரிசீலிக்கிறதும் பேசுறதும் நடக்கிறது உண்டாம். இப்படி பல மாசங்களா நடந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துல இவங்க கேதர் ஆகுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு சாட்டர்டே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் எப்படி நடத்தியிருக்கிறாங்கன்னா 3 விதமான தாக்குதல். முதல்ல அவங்க இருக்கிற அந்த பில்டிங் மேல அந்த பாம். ஸோ இவங்க பாம் போட்டோன்னே என்ன செய்வாங்கன்னா, அந்த பாம்பு போட்ட உடனே அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா இதாயிருமா? பட் அப்படியே போயிடாது, அதுக்கு கீழே பங்கர்ஸ் இருக்கும். அந்த பங்கர்ஸ்க்கு கீழே போனீங்கன்னா அது போய் டனலோட ஜாயின் ஆயிரும். அந்த டனல் ஒரு நெட்வொர்க் மாதிரி, அது போய் அடுத்தடுத்த டனல்ல போய் சேர்ந்துரும். ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி அதுக்குள்ளதான் அவங்களுடைய மிசைல்ஸ், அவங்களுடைய வெடிமருந்து, அவங்களுடைய வெப்பன்ஸ், அவங்களுடைய மெஷின் கன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அங்கதான் இருக்கும். அப்பப்போ இந்த முகமது டெய்ஃப் என்ன செய்யறதுன்னா, அந்த வெப்பம் தாங்க முடியாம அந்த டனல்லே வாழ்க்கை. எதுக்கு இந்த வாழ்க்கை? அந்த டனல்லே தான் வாழ்க்கை. அப்பப்ப இந்த வெப்பத்துல இருக்க முடியாம சில சமயங்கள்ல மேல போறது உண்டாம். ஆனா வாழ்க்கை முழுவதும் டனல் கீழே தான். தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே கொலை செய்து அவங்களை எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் ஒரு புது தாக்குதல் கிடையாது. முகமது டெய்ஃப் ஏற்கனவே பல தாக்குதல்களுக்கு ஒரு முக்கியமான காரணராக இருந்திருக்கிறாரு. அண்ட் ஹீ வாஸ் அ ரூட் காஸ் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நிறைய தாக்குதல் நடந்ததுக்கு. அப்போ இந்த சிவிலியன் காம்பவுண்டை நடத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ராகாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேசியை குறித்து நம்ம வேதத்துல வாசிப்போம். இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்யும் போது அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்க படையெடுத்து நாங்க இந்த எரிகோவை நாங்க வரும்போது உன்னை காப்பாத்திக்கணும்னா நீ என்ன செய்யணும், உன்னோட ஜன்னல்ல இருந்து ஒரு சிகப்பு கயிறை நீ தொங்க விட்டுரு, அதை நாங்க பார்க்கும்போது அடையாளம் கண்டு உன்னோட வீட்டை நாங்க சேதப்படுத்த. இந்த ஸ்ட்ராட்டஜியை இங்க ஃபாலோ பண்றாங்க. எந்தெந்த வீட்டில் எங்கெங்க எப்படி போனால் அண்டர் கிரவுண்டு டனல் இருக்குமோ அங்கெல்லாம் ரெட் லெட்டர்ஸில் ஒரு மார்க்கிங். அப்புறம் சின்ன குழந்தைங்களை பயன்படுத்தி மேலே நிற்க வைக்கிறது, பில்டிங்க்கு மேலே. ஸோ அவங்கள ஏஜென்ட்ஸாக பயன்படுத்துறது, தகவலை சேகரிக்கிறது. அந்த குழந்தைங்களை தாக்கப்பட்டா என்ன, பொதுமக்கள் அழிஞ்சா என்ன, அதை பற்றியெல்லாம் தீவிரவாதிகளுக்கு கவலை கிடையாது. தீவிரவாதிகள் தங்களை மறைச்சிக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு நடுவில் இப்படி குடியிருக்கிறாங்க. குடியிருந்து கீழே என்ன செய்வாங்க, இந்த குண்டு போடும்போது கீழே போய் இப்படி ஒளிஞ்சு போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கு இந்த IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், முன்கூட்டியே பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் தாக்குதல் ஹெவி கன் பவுடர்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் தாக்குதல் அந்த பில்டிங், இட் ஹிட் த பில்டிங். எங்க டெய்ஃப் இருக்கிறாரோ, டெய்ஃப் மட்டும் இல்லை இன்னொரு தலைவரும் சேர்ந்து அழிந்ததாகவும் சொல்லப்படுது. ராஃபா சலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய டெப்யூட்டி பிரிகேடியர் அவரும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வெடிகுண்டு இவங்க போயிடக்கூடாதுல்ல, அதனால என்டையர் காம்பவுண்டுக்கான வெடிகுண்டு. 3வது என்ன அப்படின்னா,
அந்த என்டையர் ஏரியா இவங்களை யாரும் வந்து காப்பாத்துறதுக்கோ இவங்க அந்த இடத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்கோ அந்த டனலை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு 3 விதமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இதுல இந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த இந்த தலைவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்குது. இன்னும் ஹமாஸும் அதை ஒத்துக்கல. இன்னும் நம்ம இஸ்ரேல் சைட்ல இருந்தும் கன்ஃபார்மான நியூஸ் நமக்கு வரல. பட் இந்த நியூஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்க ஒத்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் இப்ப நாங்க ஒத்து வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹெஸ்போலாவோட தாக்குதல் இன்னும் தீவிரமடைஞ்சிருக்குது. ஏமன் நாட்டில இருந்து தீவிரமா யுத்தங்கள் போய்கிட்டு இருக்குது. அதான் நம்ம வாசிச்சது போல கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் தாமதித்தாலும் நிறைவேறியே தீரும். இப்ப ஒரு சின்ன பாருங்க, இவங்க அழிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஏராளமான ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் அகற்றப்பட்டிருக்கிறாங்க. பயங்கர கேஷுவாலிட்டிஸ் தான். அங்க இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களும் இதுல அழிஞ்சிருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும், இந்த மக்கள் காப்பாற்றப்படணும். பட் இந்த மக்களை தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க இயங்குறாங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பங்கருக்குள்ளேயே பெனட்ரேட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ 4 டைப் ஆஃப் ஆக்ஷன் பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன இது பாருங்களேன், உங்களுடைய டனல் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ பாருங்க. Tunnels are not just dusty holes in the ground meant to be பாருங்க எல்லாம் அந்த டனல்ஸ் எப்படி அதுக்குள்ள அவங்களுடைய ஆயுதங்கள் and are furnished with plumbing facilities, electricity and other infrastructure. Imagine how much money எவ்வளவு பணம், எவ்வளவு மேன் பவர், அண்டர் கிரவுண்ட் வால்ஸ் இப்படி செட் பண்ணிருக்கிறாங்க. ஓ இதுக்கு நடுவுல இஸ்ரேலும் என்ன சொல்லிருக்கு, இனிமேல் காசாக்குள்ள எந்த ஆயுத சப்ளையும் போக கூடாது அப்படின்னு சொல்லி எகிப்துக்கும் காசாக்கும் நடுவுல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய வால் எழுப்புறாங்களாம். ஸோ பெரிய வால் கட்டுறாங்க. அப்போ அதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பட் இனிமேல் எந்த விதமான தாக்குதலும் இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டா ஹமாஸ் ஏற்கனவே டிஸ்ட்ராய்ட். ஒரு தீவிரவாதி சொல்றது என்னன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதல் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நாடே ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை கண்டினியூஸா இவங்க தொடர்ந்து இந்த சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சைபர் அட்டாக் மட்டும் இஸ்ரேல் நாட்டுக்கு மேல கிட்டத்தட்ட 3 பில்லியன் சைபர் அட்டாக் பல நாடுகள்ல இருந்து நடத்தி இருக்கிறாங்க. பல நாடுகள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா எழும்பி இருக்குது. அதே சமயத்துல ஒரு சில நாடுகள் ஹமாஸ தீவிரவாத இயக்கம் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறோம்னு சொல்லுவேன். இட் இஸ் ஆல் கம்மிங் இன் டு பிளேஸ். ஸோ சபை என்ன செய்யணும், சபைக்கும் இஸ்ரேலுக்கு நம்ம போய் இஸ்ரேலுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல. பட் இங்கிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த தேசத்தை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். பிகாஸ் அவர் நம்முடைய தேவன். அப்போ அதையே அப்படி காப்பார்னா சபைக்கு தலைவராய் இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் எந்த அளவுக்கு நம்முடைய சபைகளை கர்த்தர் காப்பார். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள்ல இந்த அளவுக்கு நிறைவேறுச்சுன்னா அந்த ரகசிய வருகை பத்தி தெரியாது. அவன் யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியானா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வழியா தான் போயே ஆகணும். அதனால எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு சீசனை வைத்திருக்கிறார். காட் கிரியேட்டட் சீசன்ஸ். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். மிருகங்களிலும் தகன பலிகளாக பலியிட்டான். 22வது வசனம். விதைப்பும் அறுப்பும் சீதளம் உஷ்ணம் கோடை காலம் மாரிக்காலம் பகல் இரவு ஒளிவது இல்லை என்று. ஆமென், ஹalleluya. பாருங்க, ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ் அவர் சொல்றாரு,
2060 இந்த பூமி வந்து ஒரு பால் ஆஃப் ஃபயரா மாறிடும். இட் வில் டர்ன் இன்டு அ பால் ஆஃப் ஃபயர். மனுஷனால இங்க இருக்க முடியாது, மனுஷன் கண்டிப்பா இன்னொரு பிளானட்டை தேடி போயே ஆகணுமா. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமி உள்ள நாள் அளவும், இந்த பூமி இன்னும் 1000 வருஷம் இருக்கத்தான் போகுது. ஏன்னா இன்னும் for another 1000 years God will reign in the same planet earth. அதனால மனுஷனுடைய கணிப்பு, அவனுடைய அசம்ஷன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும். ஆனா வேதம் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது, ஒரு நாளும் மாறவே மாறாது. தொடர்ந்து அடுத்த வாரம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பும் கசப்பும் உருவாச்சு அப்படிங்கிற அந்த பழைய ஹிஸ்டரியும் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.